ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. Income from house property. ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இதில் என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு இன்கம் டேக்ஸில் நம்ம எப்படி சார்ஜ் பண்ணணும், இன்கம் டேக்ஸில் எப்படி டிக்ளேர் பண்ணணும், அதுக்கு என்னென்ன டிடக்ஷன்ஸ்லாம் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, வாட் இஸ் மீன் பை இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி? ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியிலேருந்து, அதாவது ஒரு பில்டிங்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரெண்ட்டை பற்றி மட்டும்தான் இந்த ஹெட்டில் நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். ஒரு லேண்டிலேருந்து வரக்கூடிய ரெண்ட்டை நம்ம இதில் டிக்ளேர் பண்ணலாமான்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை நம்ம அதை டிக்ளேர் பண்ண முடியாது. அப்போ எதில் டிக்ளேர் பண்ணுறது? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்லாம் டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஆப்வியஸ்லி ரெண்ட் ஃப்ரம் vacant land will not covered under income from house property. It will be charged under income from other sources. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், அப்போ ரெண்ட் அப்படின்னா எல்லா விதமான ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரெண்ட்டுமே இதில் கவர் ஆகுமா அப்படின்னா எல்லா விதமான ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரெண்ட்டுமே கவர் ஆகும். ரெசிடென்ஷியல் ஹவுஸாக இருந்தாலும் சரி, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான பில்டிங் உண்டான ரெண்ட்டுமே இதில் கவர் ஆகும். ஒன்று, ஓகேவா? ரெண்டாவது, காம்போசிட் ரெண்ட் அப்படின்னா அந்த பில்டிங்க்கு உண்டான ரெண்ட் மட்டும் இல்லாமல் மீதி சில சர்வீசஸ்க்கு உண்டான சார்ஜஸும் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். நம்ம அப்பார்ட்மெண்ட் வாசிகளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும் காம்போசிட் ரெண்ட்னா என்னென்னு. இப்போது நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியா கூட ஒரு சில அம்யூனிட்டிஸ் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அந்த அம்யூனிட்டிஸ்க்காக நம்ம பே பண்ணுறதா காம்போசிட் ரெண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் டேங்க், எலவேட்டர், ப்ரீ இன்ஸ்டால்டு பைப் லைன்ஸ், டெடிகேட்டட் பார்க்கிங் ஸ்பேஸ், செக்யூரிட்டி சர்வீசஸ், ஜென்ரேட்டர், அதுக்கப்புறம் சில அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஃபர்னிச்சர், அப்ளையன்சஸ் இதெல்லாமே கூட கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே காம்போசிட் ரெண்ட்னா கூட இருக்கும். காம்போசிட் ரெண்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ இந்த காம்போசிட் ரெண்ட்டில் பில்டிங்க்கு உண்டான ரெண்ட்டை தனியாகவும் அதர் சர்வீசஸ்க்கு உண்டான ரெண்ட்டை தனியாகவும் செப்பரேட்டாக பிரிக்க முடியும். அப்படின்னா பில்டிங்க்கு உண்டான ரெண்ட்டை வி ஷுட் பி சார்ஜ் இட் அண்டர் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அதர் சர்வீசஸ்க்கு உண்டான இன்கம்மை வி ஷுட் சார்ஜ் இட் அண்டர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஆப்வியஸா, ஓகேவா? சப்போஸ் இல்லை இது ரெண்டையும் பிரிக்க முடியாது, இதில் எதுங்கிறது டிட்டர்மைன் பண்ண முடியல, இல்லை அக்ரிமெண்ட்டில் தெளிவாக போடலை அப்படின்னா ஆப்வியஸ்லி இட் ஷுட் பி சார்ஜ் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், நாட் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் அது வராது. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு, இப்போ நம்ம இந்த ரெண்ட்டு நம்ம டிக்ளேர் பண்ணணும், இந்த இதில் டிக்ளேர் பண்ணணும்னு சொல்கிறோம். யார் டிக்ளேர் பண்ணணும்? அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் யாரோ அவங்களோட இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கில் அதை டிக்ளேர் பண்ணணும். ஆப்வியஸா, ஓகேவா? ஒரு யூனிக்கான விஷயமும் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்போ அந்த பில்டிங் யார் பேரில் இருக்கோ அவங்க தான் அதுக்குண்டான ரெண்ட்டை அவங்க தான் டிக்ளேர் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம். பட் சில சமயங்களில் எக்ஸப்ஷன்ஸ், சில சமயங்களில் அந்த ப்ராப்பர்ட்டி யார் பேரில் இருக்கோ அவங்க பேரில் அந்த ரெண்ட்டை காட்டாமல் இன்னொருத்தர் பேரில் தான் காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள், இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் அ டீம்டு ஓனர்ஷிப். இப்போ நார்மலாக நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பர்டிகுலர் பில்டிங் உண்டான ரெண்ட் யாருக்கு போகும்? ஆப்வியஸாக ஓனருக்கு தான் போகும். ஓகேவா? அப்போ அவங்க தான் அதை டிக்ளேர் பண்ணணும். ரைட், அதை தான் நம்ம பேசுகிறோம். பட் சில சமயங்களில் அந்த பில்டிங்கோட ஓனருக்கு அந்த ரெண்ட் போனாலும், ஓகேவா, அந்த பில்டிங்கோட ஓனருக்கு டிக்ளேர் பண்ணாமல் வேற ஒருத்தர் பேரில் தான் நம்ம அந்த ரெண்டல் இன்கமை டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? இது என்ன நியாயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அதில் பின்னாடி ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. இப்போ ஒரு அசசி இருக்காருன்னு வச்சுக்கோம். அந்த ஒரு அசசிக்கு ஒரு 4 ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் அவருக்கு வருஷம் 10 லட்ச ரூபாய் ரெண்ட் வருது. அப்போ 4 ப்ராப்பர்ட்டிக்கு 40 லட்ச ரூபா ரெண்ட் வரும். அந்த அசசி டேக்ஸ் பிளானிங் பண்ணுறதா நினச்சி அவர் என்ன பண்ணுவார்? ஆப்வியஸாக ஒரு ஸ்மார்ட்டாக பண்ணுறதா யோசிச்சு அவர் என்ன பண்ணலாம்? 2 ப்ராப்பர்ட்டியை அவரோட ஒய்ஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், இல்லாட்டி அவங்களோட குழந்தைங்களுக்கு யாருக்காவது எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? மேக்ஸிமம் கிஃப்டாக தான் கொடுப்பாங்க. அப்படி கிஃப்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்தது அந்த ஓனர் இப்போ யார் ஆயிடுறாங்க? ஒன்று அந்த அசசியோட ஒய்ஃபு, இல்லை அந்த அசசியோட குழந்தைங்க ஓனர்னு வந்துடும். ஓகேவா? அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியில் குடியிருக்கிறவங்க எல்லாருமே, அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ரெண்ட் யாருக்கு பே பண்ணுவாங்க? அந்த ஒய்ஃபுக்கோ இல்லை அந்த குழந்தைங்களுக்கோ பே பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்க அதை இன்கம் டேக்ஸில் காட்ட ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒருத்தர் 40 லட்ச ரூபாய் இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கும் 2 பேர் ஆளுக்கு 20 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டுறதுக்கும் இதில் 40 லட்ச ரூபா கட்டக்கூடிய டேக்ஸு ஜாஸ்தியாக இருக்கும். 20 லட்சமாக 2 பேர் டேக்ஸ் கட்டக்கூடிய இடத்துல டேக்ஸ் கம்மியாக இருக்கும். ஆப்வியஸாக இப்படியே எல்லாருமே பண்ணிட்டு போனாங்கன்னா அது ஆப்வியஸாக கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரபுளாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் தான்
அந்த ப்ராப்பர்ட்டி அந்த ஓனர் பேர்லேயே இருந்தாலும் அந்த ஓனர் பேரில் அந்த இன்கம் டிக்ளேர் பண்ணாமல் ஓகேவா அதோட ஒரிஜினல் ஓனர் யாரோ அவங்க பேரில் தான் டிக்ளேர் பண்ணுங்கிறது தான் ஆக்ட் சொல்லுது ஓகேவா. இது என்னன்னு சொல்கிறான்னா டீம்டு ஓனர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீம்டு ஓனர்ஷிப் இந்த சுச்சுவேஷன் எங்கே அப்ளிகபிள் ஆகுதுன்னா இந்த ஃபாலோயிங் சினாரியோஸில் ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஒருத்தர் பேரில் இருந்தாலும் இந்த பர்சன் பேரில் தான் அவங்களுக்கு இன்கம் சார்ஜ் ஆகணும்னு சொல்லுது. அதில் ஃபஸ்ட்டு கேஸு Inadequate consideration when the property has been transferred to spouse. ஒரு அசசி தன்னோட ஸ்பௌஸ்க்கு சஃபிஷியண்ட்டாக மார்க்கெட் வேல்யூவில் அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணாமல் அப்படியே ஜஸ்ட் ஒரு கிஃப்டாவோ இல்லை கம்மியான விலைக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்போ ஆப்வியஸ்லி அந்த ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இருந்தாலும் அதோட ப்ரீவியஸ் ட்ரான்ஸ்ஃபராக தான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான இன்கம்மை காட்டணும். ஸோ when the property has been transferred to a spouse for inadequate consideration, first scenario. Inadequate consideration when the property has been transferred to children. ரெண்டாவது சினாரியோ அதே தான். ஃபஸ்ட்டு ஸ்பௌஸ் சொன்னோம், இப்போ சைல்டு சொல்கிறோம். when the property has been transferred to minor child for inadequate consideration, இது ரெண்டாவது. மூணாவது சினாரியோ எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா சொசைட்டியை பற்றி பேசுகிறோம். சில சினாரியோஸில் ப்ராப்பர்ட்டி யார் பேரில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொசைட்டி பேரில் இருக்கும் ஓகேவா. பட் அந்த ப்ராப்பர்ட்டியோட இன்கம்மை யார் பேரில் சார்ஜ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொசைட்டியோட மெம்பர் பேரில் தான் சார்ஜ் பண்ணணும். பிகாஸ் அந்த ப்ராப்பர்ட்டி யார் வாங்கியிருக்கா, சொசைட்டி தான் வாங்கியிருக்கு. கரெக்ட் ஓகேவா. இன்கம் யார் ரிசீவ் பண்ணுறா, சொசைட்டி ரிசீவ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த சினாரியோவில் அந்த சொசைட்டிக்கு அமௌண்ட் எப்படி வந்திருக்கும், மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து போட்டு தான் அந்த சொசைட்டிக்கு பணம் வந்திருக்கும். அந்த பணத்தை வச்சு தான் அந்த சொசைட்டி அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருப்பாங்க. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஆக்சுவல் ஓனர்னு ரெக்கார்ட் ஓனர்னு நம்ம பார்த்தோம்னா சொசைட்டி தான். பட் ஆக்சுவல் ஓனர்னு பார்த்தோம்னா மெம்பர்ஸ் தான். ஸோ த ரெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் தட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி ஷுட் பி சார்ஜ்டு இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ், நாட் த சொசைட்டி. இது மூணாவது. Transfer of Property Act, Section 53A. நாலாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் செக்ஷன் 53A படி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் கன்சிடரேஷன் பே பண்ணிட்டோம், பொசஷனும் வந்து அந்த ஓனர் டேக் பண்ணிட்டாரு ஓகேவா. அதாவது ஒரு ஏங்கிற ஒரு பர்சன் வந்து ஒரு பிங்கிற பர்சனுக்கு அமௌண்ட் பே பண்ணிடுறாரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்காக. ஒன்று பொசஷனும் எடுத்துக்கிட்டாரு ஓகேவா. பட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் மட்டும் இன்னும் முடியாமல் இருக்குது ஓகேவா. அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் முடியலன்னா ஆப்வியஸாக ப்ராப்பர்ட்டி இன்னும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைன்னு தான் அர்த்தம் ஓகேவா. பட் மற்ற டிரான்சாக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்னது, பணமும் கொடுத்துட்டாங்க, பொசஷனும் எடுத்துக்கிட்டாங்க ஓகேவா. ஸோ இட் இம்ப்ளைஸ் தட் the ownership, though the name transfer or title transfer has not yet been transferred, ஓனரோட நேம் வந்து இன்னும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைனாலும் சேஞ்ச் ஆகலைனாலும் அந்த பணம் கொடுத்து பொசிஷன் எடுத்துக்கிட்டவங்க தான் ரியல் ஓனராக கன்சிடர் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து வரக்கூடிய இன்கம் எல்லாமே அந்த பர்சனோட ஹேண்ட்ஸில் தான் சார்ஜ் பண்ணணும். இது நாலாவது கேஸ். Power of attorney with the right to possession. அஞ்சாவது கேஸ் பவர் ஆஃப் அட்டானி த ரைட் ஆஃப் பொசிஷன் ஓகேவா. பவர் ஆஃப் அட்டானி யாருக்கிட்ட, ஒருத்தர்கிட்ட நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஏதாவது ஒரு லேண்டு சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் யாரோ ஒருத்தர் பேரில் பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துருப்போம். அப்போ அந்த சினாரியோவில் அந்த ஓனர்ஷிப் எல்லாமே அந்த ட்ரான்ஸ்ஃபரபிள் ரைட்ஸ் எல்லாமே பவர் எல்லாமே அந்த பர்சன் கையில் இருக்கும். பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துருந்தாலுமே இந்த சினாரியோவில் யார் பவர் ஆஃப் அட்டானி கொடுத்தாங்களோ அவங்களோட பேரில் தான் வந்து அந்த இன்கம் சார்ஜ் பண்ணணும். இது லாஸ்ட் பிஃபோர் கிளாஸ் ஓகேவா. Property built on a leasehold land for a period of more than 12 months. Last one, property constructed on a leasehold land for a period of more than 12 months. மோர் தென் 12 மந்த்ஸுக்கு மேலே ஏதாவது ஒரு லீஸ் ஹோல்டு லேண்ட் எடுத்து ஒரு லேண்டு லீஸ்க்கு எடுத்து அதில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுலேருந்து ஏதாவது ரெண்டல் இன்கம் வருது அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த லீஸ் ஹோல்டு லேண்டோட ஓனருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி போகாமல் அந்த பில்டிங் யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரெண்ட்டு போகணும், அவங்க தான் அதை சார்ஜ் பண்ணணும் ஓகேவா. இதுதான் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்டில் டீம்டு ஓனர்ஷிப் பற்றி சொல்கிறது ஓகேவா. Problems related to provisions regarding income from house property. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன்ஸ், அந்த ப்ராப்ளம் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் பார்க்கலாம் ஓகேவா. இப்போ ஃபஸ்ட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டல் இன்கம் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ரெண்டல் இன்கம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ரெண்டல் இன்கம் என்ன ரிசீவ் பண்ணுறோமோ அதை நம்ம சார்ஜ் பண்ணணுங்கிறத நம்ம பேசணும் ரைட்.
பட் அந்த ரெண்டல் இன்கம்மை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூன்னு சொல்லலாம். பட் கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில நார்ம்ஸ் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ எல்லாருமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டல் இன்கம் இதுதான் ரெண்டல் இன்கம்னு மார்க்கெட்டில் இருக்குங்கிறத நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த ரெண்டல் இன்கம்க்கு கவர்மெண்ட் ஏதாவது நார்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? முனிசிபல் வேல்யூவேஷன் ஒன்று இருக்குது, ஃபேர் ரெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, 4வது ரெண்ட் ரிசீவபிள். இது 4ஐயும் வச்சு தான் 4ஐயும் கம்பேர் பண்ணி தான் நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூ அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூவை தான் வந்து உங்களோட இன்கமாக டிக்ளேர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ ரெண்ட்டை ரிசீவ்டு வந்து இன்கமாக டிக்ளேர் பண்ண முடியாது. இந்த 4 விஷயத்தையும் வச்சு அதில் கிராஸ் ஆனுவல் வேல்யூ என்னங்கிறத ஆக்ட் படி நம்ம டிட்டர்மைன் பண்ணி அதை தான் உங்களோட இன்கமாக நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு. ஸோ அதில் ஸ்டெப் 1 ஃபஸ்ட்டு எதையும் கம்பேர் பண்ணணும், முனிசிபல் வேல்யூவேஷனையும் ஃபேர் ரெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது ஒரு அமௌண்ட் இருக்கும், அது ஒரு அமௌண்ட் இருக்கும். இந்த 2 அமௌண்ட்டில் எதை எடுத்துக்கிறது? இந்த 2 அமௌண்ட்டில், தட் இஸ் முனிசிபல் வேல்யூவேஷன் வெர்சஸ் ஃபேர் ரெண்ட், இது 2ல் விச்செவர் இஸ் ஹையர் எதுவோ அதை எடுத்துக்கணும் 1. ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் கிடச்சிருச்சு. இந்த அமௌண்ட்டையும் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டையும் கம்பேர் பண்ணணும். இப்போ இந்த அமௌண்ட், ஓகேவா, தட் இஸ் ஸ்டெப் 1 அமௌண்ட். ஸ்டெப் 1 என்னது? முனிசிபல் வேல்யூவேஷன் வெர்சஸ் ஃபேர் ரெண்ட்டு. இதில் எது ஹையர் அமௌண்ட்டோ அதை எடுத்துக்கணும். ஸோ வி ஆர் மூவிங் டு த ஸ்டெப் 2. அந்த ஹையர் அமௌண்ட்டு வெர்சஸ் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு, இந்த 2 அமௌண்ட்டில் எது லோயர் அமௌண்ட்டோ அதை தான் எடுத்துக்கணும். இந்த லோயர் அமௌண்ட் எடுத்துகிட்டு வி ஆர் மூவிங் ஃபர்தர் டு ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல் வி நீட் டு கம்பேர் திஸ் அமௌண்ட், ஸ்டெப் 2 அமௌண்ட் வெர்சஸ் ரெண்ட் ரிசீவபிள். நல்லா புரிஞ்சுக்கணும், ரெண்ட் ரிசீவ்டு கிடையாது, ரிசீவபிள். ஏன் இந்த இடத்துல ரிசீவ்டு சொல்லாமல் ரிசீவபிள்னு சொல்கிறோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி ஒருவேளை வேக்கண்ட்டாக கூட இருந்திருக்கலாம். நான் 12 மாதம் வாடகைக்கு விடணும்னு நான் நினச்சிருப்பேன். பட் 12 மாதம் என்னால் அந்த ப்ராப்பர்ட்டியை வாடகைக்கு விட்டிருக்க முடியாது. ஆப்வியஸாக ஒரு 8 மாதமோ 9 மாதமோ இல்லை 5 மாதமோ நான் விட்டிருப்பேன். அப்போ ஆப்வியஸ்லி ரெண்ட் ரிசீவபிள் அப்படிங்கிறப்ப 12 மாதத்துக்கு நான் ஒருவேளை 12 மாதத்துக்கும் நான் வாடகைக்கு விட்டிருந்தா எனக்கு என்ன ரெண்ட் வந்திருக்குமோ அந்த அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி இப்போ ஒன் செகண்ட், அந்த லாஜிக்கை நான் ஏன்னு சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் மேபி யோசிக்கலாம், இது என்னடா நியாயம், இது ரெண்ட் ரிசீவபிள், ரெண்ட்டே ரிசீவ் பண்ணல, ரிசீவ் பண்ணியிருக்க வேண்டிய ரெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ண சொல்கிறது நியாயமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஓகேவா? அதை பற்றி நான் சப்சிக்வெண்ட்டாக ஒரு 2 நிமிஷத்துலேயே சொல்கிறேன், ப்ளீஸ் ஹோல்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்னது? முனிசிபல் வேல்யூவேஷன் வெர்சஸ் ஃபேர் ரெண்ட்டு, விச்செவர் இஸ் ஹையர். அந்த ஹையர் அமௌண்ட்டு வெர்சஸ் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு, விச்செவர் இஸ் லோயர். அந்த லோயர் அமௌண்ட்டு வெர்சஸ் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள், விச்செவர் இஸ் ஹையர். ஆப்வியஸ்லி இதில் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ சப்போஸ், ஓகேவா, நீங்கள் அந்த விச்செவர் இஸ் ஹையர், அதாவது லோயர் ஸ்டெப் 3ல் லோயர் அமௌண்ட் வெர்சஸ் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள், விச்செவர் இஸ் ஹையர் நம்ம சொன்னோம். இதில் அந்த ஸ்டெப் 2வோட அமௌண்ட்டை ஹையர் அமௌண்ட்டாக வந்துச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அந்த அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். நீங்கள் எந்த ரெண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தாலும் சரி, ரிசீவ் பண்ணலனாலும் சரி, செட் அசைட் முடிஞ்சது. ஓகேவா? அப்போ அடுத்தது சப்போஸ் இப்போ அந்த லோயர் அமௌண்ட், அதாவது ஸ்டெப் 1 வேல்யூ வெர்சஸ் ஸ்டெப் 1ஓட ஹையர் வேல்யூ வெர்சஸ் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு, விச்செவர் இஸ் லோயர். அந்த லோயர் அமௌண்ட்டு ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள், விச்செவர் இஸ் ஹையர். இப்போ சப்போஸ் இந்த ஸ்டெப் 2ஓட லோயர் அமௌண்ட் இல்லாமல் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் ஒருவேளை உங்களுக்கு ஹையராக வந்துச்சுன்னா, ஓகேவா, அப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க? அதுக்கு தான் டேக்ஸ் பே பண்ணணும்னு சொன்னால் நமக்கு நியாயமாக இருக்குமா? இருக்காது. ஏன்? சப்போஸ் இப்போ எனக்கு வந்து மாதம் 10,000 ரூபாய் வாடகைன்னு வச்சுக்கலாம், 1,20,000 ரூபாய். ஓகேவா? இப்போ என்னோட லோயர் அமௌண்ட், ஸ்டெப் 2ஓட லோயர் அமௌண்ட்டு 1,00,000 ரூபாய். ஓகேவா? இப்போ எனக்கு ரெண்ட்டு வந்து மாதம் 10,000, 12 மாதத்துக்கு வாடகைக்கு விட்டுருந்தேன்னா 1,20,000 ரூபாய். 1,20,000 ரூபாய் நான் ரிசீவ் பண்ணியிருக்க வேண்டிய ரெண்ட்டு. அதை எதோட கம்பேர் பண்ணுறோம்? 1,00,000 ரூபாய். ஸ்டெப் 2ஓட லோயர் அமௌண்ட் ஒரு எக்ஸாம்பிள் 1,00,000 ரூபான்னு வச்சுக்கணும். 1 lakh வெர்சஸ் 1,20,000, 1,20,000 தான் ஹையர் அமௌண்ட், அதுக்கு தான் டேக்ஸ் பே பண்ணணும். ரைட். சப்போஸ் எனக்கு அந்த ரெண்ட் ரிசீவபிள் ஆக்சுவலாக ரிசீவ் ஆனது ஒருவேளை 90,000 இருந்தால், 3 மாதம் என்னோட ப்ராப்பர்ட்டி வேக்கண்ட்டாக இருந்திருந்ததுன்னா நான் 3 மாதத்துக்கு வாடகை வாங்கியிருக்க மாட்டேன். அப்போ என்ன பண்ணியிருப்பேன்? எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்பேன்? 90,000 தான் ரிசீவ் பண்ணியிருப்பேன். அப்போ ஆக்சுவலாக 1,20,000க்கு டேக்ஸ் பே பண்ண சொல்லிவிட்டு 90,000 தான் இன்கம் ஏர்ன் பண்ண ஒருத்தரை 1,20,000 டேக்ஸ் பே பண்ண சொல்கிறது நியாயமானு பார்த்தா நியாயம் இல்லை. அதனால் சட்டமே என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, ஓகேவா, சப்போஸ் உங்களுக்கு கடைசியில் ஸ்டெப் 3ல் உங்களோட ஹையர் அமௌண்ட் ரெண்ட் ரிசீவபிள் அமௌண்ட் வந்து ஹையர் அமௌண்ட்டாக நீங்கள் எடுத்து டேக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த வேக்கன்ட் பீரியடோட ரெண்ட்டை மைனஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சட்டமே சொல்லுது. ஆப்வியஸ்லி அதான் லாஜிக், அதான் நியாயம். அப்படிங்கிறதுனால அதை மைனஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் 2ஓட லோயர் அமௌண்ட் வந்து ஸ்டெப் 3ல ஹையர் அமௌண்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ரிலாக்ஸேஷன் கிடையாது. பட்
ரெண்ட் ரிசீவபிள் ஒரு வேளை எடுத்து உங்களுக்கு ஒரு வேளை வேக்கன்சி இருந்தது அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டியை வேக்கண்ட்டாக இருந்ததுன்னா அந்த வேக்கன்சி பீரியடுக்குண்டான ரெண்ட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம எதுக்கு முடிச்சுட்டு வந்திருக்கிறோம், கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா?